லைவ் தமிழ் செய்திகள். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி என்ற பாடகியை பாராட்டிய நெப்போலியன் இமான் செய்த பெரிய உதவி. விஜய் டிவியில் தற்பொழுது ஒளிபரப்பாகி மக்களுக்கு மத்தியில் வலம் பெற்று வரும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 நிகழ்ச்சியானது பலராலும் மிகவும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். பாடகி மாற்றுத்திறனாளி ஒருவரின் பாடலை பாராட்டி நெப்போலியன் பேசியிருக்கின்றார். அதுபோல அந்த பாடகியின் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டத்தை போக்குவதாக இசை அமைப்பாளர் கூறி 1 லட்சம் பணமும் கொடுத்து உதவி செய்திருக்கின்றார். விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலர் தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகர்களாக வலம் பெறக்கூடியவர்கள் என்பதுவே உண்மையாகும். அதற்கு உதாரணமாக பலரையும் சொல்லலாம். ஒவ்வொரு வருடமும் சூப்பர் சிங்கர் சீனியர் மற்றும் ஜூனியர் என்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் தான் சீனியர்களுக்கான நிகழ்ச்சி முடிவடைந்திருந்ததை தாங்கள் அறிவீர்கள். அதைத் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் 6 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றார்கள். இந்நிகழ்ச்சியின் நடுவர்களாக பாடகர் மனோ, சின்னக்குயில், சித்ரா மற்றும் பிரபல இசை அமைப்பாளர் டி இமான் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பல குழந்தைகளுக்கு பல நெகிழ்வான கதைகள் இருந்து வருகின்றது. அந்த குழந்தைகள் தங்களுடைய கதைகளை சொல்லும் பொழுது உணர்வுபூர்வமாக பல யதார்த்தமான மாற்றங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருந்து வெளியாகி கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். அதில் ராணிப்பேட்டையில் இருந்து நஸ்ரீன், சேலத்திலிருந்து ரேணுகா, கோவையிலிருந்து பிரனேஷ் மற்றும் சென்னையிலிருந்து சாரா சுருதி ஆகியோர் இந்த ஜூனியர் போட்டியில் கலந்து கொள்ள பல சவால்களை எதிர்நோக்கியதாக கூறுகின்றார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் எவ்வாறு இருக்கும் என்று ஆசையும் அவர்களை மேலோங்கச் செய்திருந்தது. ஒவ்வொருவரின் குரலுக்கு பின்னும் ஒவ்வொரு கதைகள் இருப்பதாக அங்கிருக்கின்ற நடுவர்களும் ரசிகர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே சிறுவர்களின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கின்றது என்பதுவே கேள்விக்குறியாகும்.